வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதினா பிக்சர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொரோனா காலத்தில் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி ஒன்று இப்போ வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொரோனா பற்றி ஒரு சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். முக்கியமாக எல்லாருமே மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க. அந்த 6 அடி இடைவெளி கண்டிப்பாக இது பண்ணுங்கள். கைகளுக்கு சானிடைசர், சோப் போட்டு அடிக்கடிக்க கை கழுவுங்க. ப்ளஸ் கபசுர குடிநீர் வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மஞ்சள், இஞ்சி, துளசி, எலுமிச்சம்பழம், மிளகு போட்டு 2 நாளைக்கு ஒரு டைமையாவது நம்ம ஆவி பிடிங்க. இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நெல்லிக்காய் அது மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடுங்க. ஆன்டிபயோட்டிக்காக இருக்கிற பொருட்கள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நம்மலாம் சேர்ந்து ஒத்துழைச்சா தான் அரசாங்கத்துக்கு கொரோனாவிலேருந்து நம்ம சீக்கிரமாக வெளியே வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா, இது என்னடா விஷயம்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே இப்போ ஆவலோட இந்த கொரோனா சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிற நேரத்தில் நமக்கு இது கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்றது தான் நமக்கு இருக்கும். என்ன விஷயம்னா, பணம் தான் எல்லாருக்கும் இந்த சூழ்நிலையில் தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் அந்த அமௌண்ட் இப்போ எல்லோரும் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். அது தற்போது வருகின்ற 14ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வரதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக 14ஆம் தேதி எல்லாருக்கும் கிடைச்சிரும். யார் யாருக்கு வருன்றது அவங்க செல்லுக்கே எல்லாம் மெசேஜ் மேக்ஸிமம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்த பின்னாடி எடுத்து எல்லாருமே இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அவங்களுடைய குடும்ப தேவைக்காகவோ வேறு ஏதாவது உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காகவோ பயன்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல இதாக தான் இப்போ போயிட்டுருக்கு. எல்லோரும் எடுத்து அவங்களுடைய குடும்ப செலவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் சேஃப்டியாக இருங்க. தனித்திரு விழித்திரு அது மாதிரி கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருந்து கண்டிப்பாக அந்த அரசாங்கத்துக்கு நம்ம எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கொரோனாவை வென்றெடுப்போம்னு நம்புகிறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.